Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் ஹரக்கத் என்றால் என்ன, அதற்கும் ஆங்கிலத்திற்கும் உள்ள இணையான வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் ஃபத்ஹா என்று சொல்லக்கூடிய ஜபர், இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஃபத்ஹாவிற்கு இணையான எழுத்து ஆங்கிலத்தில் ஏ. உதாரணம், இந்த பி ஏ சேர்த்து படித்தால் பா, எஸ் ஏ சா, வி ஏ வா, என் ஏ நா. எவ்வாறு இந்த சப்தங்கள் எல்லாம் ஆ ஆ என்று முடிகிறதோ அதே போல் அரபியிலும் பா ஃபத்ஹா பா, சீன் ஃபத்ஹா சா, வாவ் ஃபத்ஹா வா, நூன் ஃபத்ஹா நா. இதை பார்த்தவுடன் நாம் நா என்று சொல்லிவிடுவோம், என் ஏ நா என்று சொல்ல மாட்டோம். அதே போல் அரபியிலும் நூன் ஃபத்ஹாவோடு வந்தால் நா என்று சொல்ல வேண்டும். அதே போல் வா சா பா, நாம் சீன் ஃபத்ஹா சா என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. சா வா நா என்று எளிமையாக இவ்வாறு படித்துவிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 3 விஷயங்கள். முதலாவதாக ஷார்ட் ஓவல்ஸ். இந்த ஹரக்கத்தை சற்றும் இழுக்காமல் ஓத வேண்டும். உதாரணத்திற்கு சா, அவ்வளவுதான், சா என்று படிக்கக்கூடாது. சா, அதைத்தான் சுருக்கி சொல்ல வேண்டிய ஹரக்கத் சா. இரண்டாவது, மஅரூஃபாக ஓத வேண்டும், மஜ்ஹூலாக ஓதக்கூடாது. உதாரணத்திற்கு அ இ உ என்ற 3 சப்தங்கள் மட்டும்தான். ஏ ஓ என்ற சப்தங்கள் அரபியில் கிடையாது. சே என்றோ சோ என்றோ சொல்லக்கூடாது. சா என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். இறுதியாக ஆங்கிலத்தில் 21 எழுத்துக்கள் கான்சோனன்ட்ஸ் என்று சொல்லப்படும். அந்த 21 எழுத்துக்களும் இந்த வொவல்ஸோடு சேர்ந்தால் சப்தம் வரும். அதே போல் அரபியில் அலிஃப் முதல் யா வரை உள்ள எழுத்துக்கள் கான்சோனன்ட். இந்த அலிஃப் முதல் யா வரை எந்த எழுத்து இந்த ஹரக்கத்தோடு சேர்ந்தாலும் ஆ என்று தான் முடியும். உதாரணத்திற்கு சா, வா, நா, அதே போல் மா, அதே போல் ரா, இவ்வாறெல்லாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் அடுத்த எழுத்துக்களுடைய அடுத்த உதாரணத்தோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.